स्थल नित्यवास रसिका तत्क्षान्ति संवर्धिनी पद्मालंकृत पाणि पल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादि गुणोज्ज्वलां भगवती वन्दे जगन्मातरम्। पद्मावती पाहि अलमेल मंगा पद्मनाभ प्रिया अलमेल मंगा पद्मोद्भवा पाहि अलमेल मंगा पद्मालया पाहि अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरि प्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा सुप्रसन्ना पाहि अलमेल मंगा समुद्रतनया पाहि अलमेल मंगा सुरपूजिता पाहि अलमेल मंगा सरोजहस्ता देवी अलमेल मंगा अलमेल मंगा शान्तानन्द महाविभूति परमं यद्ब्रह्मरूपं हरेः मूर्तं ब्रह्म ततोऽपि तत्प्रियकरं रूपं यदत्यद्भुतम् यान्यन्यानि यथा सुखं विहरतो रूपाणि सर्वाणि तानि आहुस्वैरनुरूपरूपविभवैः गाढोपगूढानि ते। ஓம் நமோ வெங்கடேசாய. பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் திருவிழாவில் மாலையில் தங்கத்தேர் திவ்ய தரிசனம். திருச்சானூர் பிரம்மோற்சவத்தில் தனியான புகழ் இந்த தேர் திருவிழாவுக்கு உண்டு. சங்கு சக்கர சுவாமி தேவி வரும் தங்க சப்பரம் இதுவே, தங்க சப்பரம் இதுவே, தங்கமான தாயார் அமரும் ஆணிப்பொன் தேர் இதுவே, ஆணிப்பொன் தேர் இதுவே. ஸ்ரீதேவி உலகை காக்க எழுந்தருளும் அழகு. தேரில் வரும் தாயாரை தரிசித்தால் போதும், திரும்ப வந்து பிறக்காத முக்தி வந்து சேரும். தேரில் வரும் தாயாரை தரிசித்தால் போதும், திரும்ப வந்து பிறக்காத முக்தி வந்து சேரும். சங்கு சக்கர பாணி தேவி வரும் தங்கச் சப்பரம் இதுவே, தங்கச் சப்பரம் இதுவே. ஆஹா, அலங்கார தேரில் அழகான பவனி. கிருஷ்ணருடைய தேர்ப்பாகன் தாருகன். தாருகன் சாரதியாக கம்பீரமான 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர். சுக்ரீவம், ஷைப்யம், மேகபுஷ்பம், வலஹகம் என்பது இந்த 4 குதிரைகளின் பெயர்கள். மனிதனாக பிறந்தால் அவசியம் தேர் தரிசிக்க வேண்டும் என்பார்கள். பத்மாவதி திருமணம் என்ன ஆயிற்று? களை கட்டி விட்டது போலிருக்கிறதே. ஸ்ரீனிவாசனும் வெகு விமரிசையாக நாராயணபுரத்திற்கு புறப்பட்டான் என்று பார்த்தோம். பத்ம தீர்த்தத்தின் அருகில் இருந்து சுக மகரிஷியின் ஆசிரமத்தின் அருகில் திருமண ஊர்வலம் வந்தது. அப்பொழுது சுக மகரிஷி சுவாமி, தங்களை மணக்கோலத்தில் காண பல ஆண்டுகள் தவம் இருந்தேன், இன்றுதான் அதை நேரில் காண எனக்கு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. நீங்கள் அனைவரும் எனது ஆசிரமத்தில் விருந்துண்ட பின் செல்லலாமே என்று கேட்டுக்கொண்டார். ஸ்ரீனிவாசனும், மகரிஷியே, தாங்கள் பிரம்மச்சாரி, எங்கள் அத்தனை பேருக்கும் உங்களால் விருந்து படைக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு சுக மகரிஷி, சுவாமி, 14 உலகங்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, தங்கள் ஒருவர் உண்டால் அனைவரும் உண்டது போல் ஆகாதா என்று கேட்டார். பகுள மாலிகாவும் ஸ்ரீனிவாசனிடம் சுக மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கிச் செல்லலாம் என்று கூறவே அன்று இரவு அவர்கள் அங்கே தங்கினார்கள். சுக மகரிஷி ஸ்ரீனிவாசன் உண்பதற்கு நல்ல காய் கனிகளை படைத்தார். அவற்றை உண்ட ஸ்ரீனிவாசன் ஏப்பமிட்டார். திருமண ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைவருக்குமே விருந்து உண்ட உணர்வு ஏற்பட்டது.
மறுநாள் அனைவரும் நாராயணபுரத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர். விரைவிலேயே ஊர்வலம் நாராயணபுரம் வந்தடைந்தது. மாப்பிள்ளை ஸ்ரீனிவாசன் நாராயணபுரம் வந்தடைந்த செய்தியை கேட்டு ஆகாசராஜன் மேள தாளத்தோடு ஸ்ரீனிவாசனை வரவேற்க வந்தான். மாப்பிள்ளை இல்லத்தாரை சிறப்பாக வரவேற்று அவர்களை ஓர் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மாளிகையில் தங்க வைத்தான். அன்று இரவில் ஆகாசராஜன் மாப்பிள்ளை இல்லத்தாருக்கு சிறப்பான விருந்து படைத்தான். மறுநாள் பொழுது புலர்ந்தது. அனைவரும் குளித்து திருமணத்திற்கு தயாராகினர். ஆகாசராஜன் ஸ்ரீனிவாசனை அரச முறைப்படி திருமணத்திற்கு அழைத்துச் செல்ல வந்தான். பத்மாவதி திருமண வரலாற்றை கேட்டபடியே நாம் தங்கத்தேரின் அழகையும் தரிசித்து விட்டோம். அகிலாண்ட கோடி
வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருச்சுகனூரிலிருந்து நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரின் வார்ஷிக கார்த்திக பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளான இன்று மாலை தங்க ரதத்தில் தங்க மகளாம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் வீதி உலா கண்டருள்வதை இந்த கண்கொள்ளா காட்சியை சின்ன திரையில் கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் இரு கரங்கள் கூப்பி வரவேற்கிறது இந்த பக்தி சேனல். देवो न सुभमादनोद दशता निर्वर्धयन् भूमिकां रंगे धामनि लब्ध निर्भर रसै अध्यक्षितो भावुकैः यद्भावेषु पृथक् विथेषन् गुणान् भावान् स्वयं पिप्रदि यद्धर्मैरिह धर्मिणी विहरते नानाकृतिर्नायिका. श्री தசாவதார ஸ்தோத்திரத்தில் வரும் முதல் ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்டுள்ள உயர்ந்த கருத்துள்ள ஸ்தோத்திரம். இதனுடைய விளக்கங்கள் மேலே வரும் 9 ஸ்தோத்திரங்களாலே விளக்கியுள்ளார். முதல் பாசரத்தின் சாரத்தை நாம் இப்பொழுது சேவிப்போம். உலகில் நாடக மேடை நடிகன் பற்பல வேடங்களை அணிந்து நாடகத்தில் நடிப்பான். இது எல்லோரும் கண்டது. அப்போது அவனது துணையான நடிகையும் இவனுக்கு ஏற்றவாறு வேடத்தை அணிந்து மேடையில் ஏற்றவாறு நடிப்பாள். இவர்களின் நடிப்பை கண்ட ரசிகர்களான மக்கள் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் அல்லவா? இவ்விடத்தில் பூலோக வைகுண்டமாம் திருவரங்கமே அதாகில் ரங்கம் எனும் உயர்ந்த நாடக மேடை. இதில் திருவரங்கனும் ரங்கநாச்சியாரும் நடிகர்கள். ஒவ்வொரு அவதாரம் எனும் மத்ஸ்யம் கூர்ம வராக நாலசிங்கம் முதலிய 10 வேடங்களை ஏற்று நடித்தார்கள். அதாவது பக்தர்களை ஆசிரிதர்களை தன்னை அண்டி நிற்பவர்களுக்கு ஏதேனும் துக்கம் நிறைந்தால் அதை நிவர்த்திப்பதற்காக ஏற்பட்டது இந்த தச அவதாரங்கள். இவனுக்கு இது ஒரு லீலை. பக்தர்களை ரட்சிக்க வேணும் என்னும் கங்கணம் வேகம். அதற்கு நடியான தாயாரும் இவனுடைய அவதாரங்களுக்கு ஏற்றவாறு வடிவு கொண்டு நடிக்கின்றாள். செய்யும் படைத்தல் காத்தல் முதலிய செயல்களுக்கு ஏற்ற செயல்களை தாயாரான நடியும் துணை செய்கிறாள் இவனுக்கு. இவள் இல்லாமல் அவனால் எந்த காரியமும் செய்ய இயலாது. இவர்களின் வேடத்தையும் பக்தர்களுக்கு துணை புரியும் லாகவத்தையும் காணும் ரசிகளான அடியார்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றனர். என்றும் தாயாரை பிரியாத திருவரங்கன், அதாவது வெங்கடவாணனான திருவரங்கன் பக்தர்களுக்கு என்றும் நலத்தை அருள சுவாமி தேசிகன் பிரார்த்தித்து அருள்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. 10 அவதாரங்கள் போதாது என்று நேர்மைக்கு எல்லை நிலவாம் திருவேங்கடமலையில் தாயாரோடு ஒரு மிதனமாக பக்தர்களை ரட்சிக்க உகந்து எழுந்தருளிய திவ்ய தலம். அதாகில் நீர்மை என்றால் பிறர் துக்கத்தை கண்டால் பொறுக்காது கை கொடுத்து அபயமளிக்கும்படியாக உள்ள கல்யாண குணம் இவனுக்கு. அதுவும் இதனால் தாயார் உடனிருக்க தப்பி போக இவனுக்கு இயலாது. ரட்சிக்கும்படியான நீர்மை இவனுடையது. ஆகவே அப்படிப்பட்ட தாயார் தங்க அலர்மேல் மங்கை உலா வீதி உரா கண்டு அருளும்படியான ஏற்றம் பெற்ற இந்த திருச்சுகரு இதோ தங்க ரதத்தில் மிதந்து வருவது போல தங்கத்தாயார் தங்க தாமரையில் எழுந்தருளி இருக்கிறாள். இக்கருத்தை சுவாமி நம்மாழ்வாரும் திருவாய்மொழி 6ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில் கட்டழில் சோலை நல் வேங்கடவாணனை கட்டழில் தென்குருகூர் ஷடகோபன் சொல் கட்டழில் 1020 வல்லவர் கட்டழில் வானவர் போகம் முன்பாரே என்று அழுத்தம் திருத்தமாக 10வது வாசனமாக சாதித்து அருளியுள்ளார். அதாவது கட்டழில் என்று ஆழ்வார் சாதித்தருளியதில் புனர் உக்தி தோஷம் இல்லை. அடுத்து வரும் சொல்லாலே வெவ்வேறு அர்த்தத்தை கொண்டே சாதித்தருளியுள்ளார். மயர்வர மதிலனம் அருளப் பெற்றவர் அல்லவா, இதற்கு என்ன குறை இருக்க போகிறது? கட்டழில் என்று முதல் சொல்லிற்கு சோலை என்று அடுத்து வரும் சொல்லால் என்றதாலே பரிமளம் மிக்க சோலையுடைய திருமலை என்று சாதித்து கட்டழில் தென்குருகூர் ஷடகோபன் அரண்கள் போன்ற செவ்விய சொல் தொடர்களால் அழகூட்டப்பட்ட ஷடகோபனின் சொல் மாலைகள் எனில் பக்தி எல்லைக்கு உட்பட்ட சொல் தொடர்கள். அடுத்தது கட்டழில் 1020 என்கிறார். எழில் மிகுந்த பூக்களை தொடுத்தார் போல கட்டு குலையாது தொடுக்கப்பட்ட சொல் மாலைகள் இந்த பாசுரம். கட்டழில் வானவர் இயற்கையாகவே உள்ள மங்களமான எழிலை உடையவர்கள் இந்த வானவர்கள். இந்த பாசுரத்திற்கு ஏற்றுமிக வரி எது என்றால் கட்டழில் தென்குருகூர் ஷடகோபன் சொல் என்பதுதான். லக்ஷ்மி நாதனான பரமபுருஷன் ஸ்ரீ வெங்கடவாணன் இந்த திவ்ய தம்பதிகளுக்கு தான் சேஷதைகரதியாக இருந்து, அதாவது ஆழ்வார் இவர் சொல்வதாலே நமக்கு இது உபதேச பாசுரமாக அமைந்தது. இவ்வாறு நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். தான் சேஷதைகரதியாக இருந்து கைங்கரியம் அதாகில் கட்டழில் 1020 பாசுரம் என்பது சாதித்தருள் காயிக்கமாக, அதாவது வாச்சிக்கமாக செய்த இந்த பாசுரங்கள் தேர்ந்தெடுத்த வாச்சிக்க கைங்கரியமாக செய்கிறார் ஆழ்வார். இருந்த இடத்திலே புளிய மரத்தடியிலே இருந்து அனைத்து திவ்ய தேசங்களின் எம்பெருமானையும் வரவைத்து நன்றாக கண்கூடாக காட்சி அளிக்கின்றார். இதற்கு கூட நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று இந்த கலிகாலத்தில் தாயார் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலே இதனுடைய ஏற்றத்தை நாம் சேவிப்போம். தேர்ந்தெடுத்த வாசிக கைங்கரியம் ஆழ்வார் சாதித்தது.
இத்தகைய ரம்யமான அனுபவமே ஆழ்வார் உகந்த செல்வமாகிறது. இத்தகைய ஈரச் சொற்களே கட்டெழில் ஆழ்வாரின் ஈரச் சொற்கள் அரணாக ஸ்ரீயப்பதியான வேங்கடவாணனுக்கு ஆகின்றது. மணமிக்க சோலைகள் நிறைந்த இந்த திருவேங்கடம் இங்கு எழுந்தருளியுள்ள திவ்ய தம்பதிகள் பற்றினாலே போதுமானது. தொடை சீர் என்று இலக்கண சுத்தமாக அமைந்த இந்த 10 பாசுரத்தை கற்ற வல்லவர்கள் மங்களங்கள் நிறைந்த நித்திய சூரியர்களுக்கு ஒப்பான போகத்தை அனுபவித்து பெறுவார் என்கிற ஆழ்வார். இதை நன்றாகத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோமே. நித்திய சூரியர்களுக்கு ஒப்பாக அனைத்து இத்தனை பக்த கூட்டங்களும் இத்தனை அழகாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கல்யாணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் இந்த தாயாரை காண்பதில் எத்தனை உற்சாகம் இந்த பக்தர்களுக்கு. இத்துணை பெருமை மிக்க வேங்கடவான பத்னியான ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் பிரம்ம உற்சவத்தில் பக்தர்களின் மனதில் தங்கி இருக்க தங்க ரதத்தில் ஊர்வலம் கண்டு அருளியபடி இந்த திவ்ய தம்பதிகளை என்றும் விடாது பற்றி இருங்கோள் என்று ஆழ்வாரின் அனுபவ பூர்வமாக உள்ள இந்த உபதேச மொழிகளை தொடர்ந்து அவ்வழியாலே ஆழ்வாரின் சொல் தொடருக்கு தகுந்தவாறு நம் சுவாமி ஸ்ரீ தேசிகனும் துவயச்சுருக்கு எனும் ரகசிய கிரந்தத்தில் தாயார் அடியார்களுக்கு செய்யும் பேர் உபகாரத்தை பட்டியலெடுத்து உரைத்துள்ளார். இந்த மந்திரத்தையும் மந்திரத்தின் உள்ளீட்டான பொருளையும் தன் பதியான ஸ்ரீமன் நாராயணனிடத்தே பிரார்த்தித்து பெற்றவை இந்த தாயார். இந்த மந்திரம் கட்டவல்லியிலிருந்து தொகுத்து ஒன்று திரட்டி பிரார்த்தித்த தாயாருக்கு எம்பெருமான் உபதேசித்தது. இக்கலியுகத்தில் தன் அடியார்கள் தன் குழந்தைகள் துக்கச் சுழலில் இருந்து விடுபட்டு உய்வு பெற எம்பெருமானிடத்தை பிரார்த்தித்து உதவிகரமாக சொல்லியது இந்த பாசுரம். அதை தமிழாக்கமாக செய்திருக்கிறார் சுவாமி தேசிகன். சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில் மன்னுதல் சீர்பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவல் இணை அடிகள் பார்க்கும் சரணத்தில் பற்றுதல் நம் நிலை நாம் பெரும் பேரு ஏற்கின்ற எல்லைகளில் நாம் களையற எண்ணினமே என்கே சாதித்து அருளியுள்ளார். இவ்வுலகம் அனைத்திற்கும் தலைவனாக ஸ்ரீ மலையப்பன் இருக்க உலகின் கண் உள்ள அடியார்களால் அனுபவிக்க தவிட்டாத அமுதமாகவும் அமுதினும் பெண்ணமுதான ஸ்ரீ அலர்மேல் மங்கையை பிரியாது என்றும் சேர்ந்தே இருக்கும் ஸ்ரீ வேங்கடவாணனின் திருவடி இணைகளில் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லாவித நிலைகளிலும் கைங்கரியங்களை செய்ய அலர்மேல் மங்கை தாயாரே அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இக்கைங்கரியங்களை அதாவது அலர்மேல் மங்கை தாயார் என்ற க்ஷேத்திரத்தின் மேன்மையை தொட்டு அடியன் சொன்னது பொதுவாக தாயார் அனுகிரகிக்க வேண்டும் என்று சுவாமி சாதித்தருளியுள்ளார். இப்பொழுது நாம் குறிப்பிட்டு சொல்வது இந்த க்ஷேத்திரம் அல்லவா, ஆகையால் ஏற்றமிகு இந்த தாயாரை இவ்விடத்தில் சொன்னேன். இந்த கைங்கரிய செய்ய வேண்ட தடையாக உள்ள அனைத்து பாப்பகர்மாக்களை விலக்கி கொடுக்க வேண்டும் என்று தாயாரை பிரார்த்திக்க வேண்டும். அர்ச்சக சுவாமி தாயாருக்கு அத்தை எடுத்து அதை நாமும் பக்தர்களும் காண வேண்டும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார். தங்க ரதத்திலே தாயார் தங்க தாமரையில் நன்றாக அழுத்தம் திருத்தமாக உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டு கழிக்கும்படியாக இவள் நோக்குத்தான் நமக்கு மேன்மையை ஒழிய நாம் பார்ப்பது இருக்கட்டும், நாம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எந்த மூலையில் இருந்தாலும் இவளுடைய தாமரை கண்கள் நம்மை நோக்கும்படியாக இருக்கிறது. நிச்சயமாக நமக்கு அருள் கிடைக்கும். மேலே இந்த ஊர்வலத்தின் ஏற்றத்தை சற்றே அனுபவிப்போம் பக்தர்களே. கூட
कमलधारिण्यै सिंहवाहिन्यै धनाकर्षिण्यै स्वाहा தனம் ஈர்க்கும் சக்கரத்தின் நடுவே உனக்கு களமமைத்து மந்திரத்தில் அழைத்தோம் தினமுனது கடைவிழியால் நோக்கு உனது திருவருளை எங்களுக்கு காப்பு தினமுனது கடைவிழியால் நோக்கு உனது திருவருளை எங்களுக்கு காப்பு. இப்படி எம்பெருமானோடைய நமக்கு சேர்த்து வைத்து நம்முடைய குறைகளை தீர்க்க இந்த அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் அனைத்து அடியாருடையும் அனுகிரகிக்க வேணும் என்று சுவாமி தேசிகன் சாதித்தருடைய வெண்பாவின் மேலோட்டமான கருத்து இது. இது உண்மையானது. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது இப்போது பொன்மேனி உடைய ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாரின் தங்க தேரை இழுக்கும் பாக்கியத்தை பெற்ற அனைத்து தாய்க்குல பக்தர்களும் இந்த திவ்ய தம்பதிகளின் அருளை பெற்றவர்களே என்றால் மிகையாகாது. அது என்ன, தாய்மார்கள் இருக்க வேணும் என்று ஒரு தேசம் உய்வு பெற நன்மக்களை பெற்று தரும் இந்த தாய்மார்கள். ஒரு குடும்பம் சிறப்புற்று வாழ தாய் உதவுபவள். ஆக நாடும் நகரமும் வீடும் நன்றாக பொலிந்து நின்று வாழ்ச்சி பெற இல்லங்களின் குல தலைவிகளாக இல்லத்தரசிகளாக திகழ வேண்டும் அவர்களே குல விளக்கு அல்லவா? அதை தெரிவுபடுத்தவே இவ்விடத்தில் தாயார் தங்கத்தேரின் ஏற்றமே இதுதான் அல்லவோ? திருச்சுகுனூரில் வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத ஏற்றம் இந்த திருச்சுகுனூரில் உள்ளது. தாய்மார்கள் சிறார்கள் தான் இழுப்பர், ஆண்கள் தொடக்கூடாது. ஆனால் ஒரு சற்று கடினமான இடத்தில் திரும்பும் பொழுது ஆண்கள் உதவி செய்வார்கள். திரும்பியவுடன் நன்றாக இழுத்து நிலை பெற செய்வது தாய்மார்களை தான். அதுதான் நம் தாயாரின் ஏற்றம். இதை கூட அடியேனுக்கு திருச்சுகுனூரில் உள்ள மகனியர், இந்த திவ்ய தம்பதிகளை நிறைவில் கொண்டுள்ளவர் மகனியர், ஆழ்வார்களின் அருளை பெற்றவர் அவர்தான் எனக்கு இந்த கருத்தை அடியனுக்கு உபதேசித்தது. இவ்விடத்திலே அதை சொல்ல தாயார் முன்பு திருமுன்பு தங்கத்தேரில் சொல்ல அடியனுக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. இவள் இட்ட கட்டளையாக இன்றளவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் தான் கொழுந்துகள் தான் மேலே இந்த நாட்டையும் வீட்டையும் காக்கும்படியான ஒரு அனைத்து வம்சத்தையும் பெற்றுத்தருவர்கள் இந்த தாய்மார்கள் தானே. இவர்கள் இழுக்கும்படியான இந்த தங்கத்தேர் வருடத்தில் ஒரு நாள் நிச்சயமாக தாயார் அனுகிரகிப்பாள். எவ்விடத்திலும் எந்த திவ்ய தேசத்திலும் இந்த மாதிரி அனைத்து வாகனங்களிலும் எழுந்தருளும்படியான தாயாரை நாம் காண முடியாது. அதிலும் தங்கத்தேர் சற்று ஏற்றம் பெற்றது என்றால் தாய்மார்கள் மட்டுமே இழுப்பார்கள் என்பது முக்கியமான ஒன்று. இவ்வாறு சுவாமி தேசிகனின் சத்திய வாக்கு பலித்தது. அது நன்றாக நாம் இப்பொழுது கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தொலைக்காட்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஒளிபரப்பும் இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் முயற்சித்து அடுத்த வருடம் இவர்களும் வந்தது தங்கத்தேரை இழுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீமதிகள் ஒன்று கூடி இழுக்கும் தேர் ஸ்ரீமதிகளின் மனங்களில் என்றும் தங்கி இருக்கும் வினை தீர்க்கும் மலர் மேல் மங்கை தாயாரின் தங்கத்தேர். இந்த தங்க மகள்களின் தாய்மார்களின் அனைத்து முயற்சிகளும் கொண்டு எளிதாக அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று எளிதாக நகர்ந்து விடுவாள் இந்த தாயார். அப்பேற்பட்ட தங்க மகள் இவளை இழுக்கும்படியான இந்த சிறார்களுக்கும் இந்த தாய்மார்களுக்கும் எத்தனை கொடுப்பனி. இதை காணும் அனைத்து பக்தர்களும் அடுத்த வருடம் நிச்சயமாக வந்து இந்த கைங்கரியத்தை ஆழ்வார் வாச்சிக கைங்கரியம் போல காய்க கைங்கரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வருடத்தில் ஒரு நாள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்மடங்கு பலன்களை ஏறலும் தங்கத்தேர் இந்த தேர். ஏனெனில் தேரை இழுப்பது ஒரு கைங்கரியம் எனில் இத்தனை அடியார்களை கண்ணால் கண்டு தங்க தாயாரியம் தங்க தேரையும் ஒரு சேர கண்டு சேவிப்பதும் ஒரு பரிபூர்ண கைங்கரியம் தான் இந்த பக்தர்களுக்கு. ஒரு குறையும் இல்லை. இதில் ஒரு ஏற்றம். தங்கத்தேரை இழுக்கத்தானே இயலும். இவ்விடத்தில் தாயாரை பார்த்து கொண்டு இழுக்க முடியாதே. தொலைக்காட்சியில் அனுபவிக்கும் பக்தர்களுக்கு இவை அனைத்தும் கிட்டியது எனில் தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் இவர்களுக்கு கிட்டியது என்றே பொருள் கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் நிச்சயமாக திருச்சுகனூருக்கு எல்லாரையும் வர அனுகரிக்க இந்த தாயாரால் அனுகரிக்க வேண்டும். ஆன்றோர்களின் அதிசயத்தக்க திருவுள்ள கருத்துப்படி இந்த பூவுலகம் இத்தகைய அடியார்களாலே தானே மேன்மை பெற்று திகழ்கின்றது. பூசத்தாயாம் என்கிறது வேதம். நரகமே இல்லாமல் போகும். இத்தகைய பாகவதர்களின் சஞ்சாரம் மிக மிக உண்டானபடியாலே போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நாய்ந்து நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் என்று உறுதிப்பாடு மிக்க திருவாக்காக சுவாமி நம்மாழ்வார் சாதித்தருளியபடி பொய்க்காது.
சத்தியமிக்க அருள் வாக்கு அனைத்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் வாழ்ச்சியை அழுக்கும். இப்பொழுது தங்கத்தேர் பின்னாடி அவன் மலையப்பன் நமக்காக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். இதோ இன்னும் சில நாட்களிலே இவளுக்கு அனைத்து சீர்களும் மலையிலிருந்து வரப்போகின்றது. அந்த மகிழ்ச்சியோடு இவள் தங்கத்தேரில் பவனிந்து கொண்டிருக்கிறாள். பக்தர்களின் மனதில் தங்க இருக்க தங்கத்தேரில் பவனி வந்து கொண்டிருக்கும் மலர் மேலும் மங்கை தாயார். இதையே ஆழ்வார் முகந்து இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதியை கண்டு உகந்து ஒரு பாசுரத்தை சாதித்தருளியுள்ளார். 5ஆம் பத்தில் கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து தெரிகின்றனவே என்று அழுத்தம் திருத்தமாக மனம் உகந்து இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதிகளையும் கண்டு ஆழ்வார் சாதித்தருளிய இந்த பாசுரம் தொகுப்பு. இந்த பாகவத சம்பிரதியை கோஷ்டியை கண்ட ஆழ்வார் தான் அனுபவிப்பதை போல மற்றும் பல அனுகூலர்களையும் ஆதுரத்தோடு அழைக்கின்றனர். மெய்யடியார்கள் ஈட்டங்கண்டிடக் கூடிமேல் அது காணும் கண்பயனாவதே என்றும் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகளேனே என்றும் பாகவத கோஷ்டியின் பெருமைகளை உணர்ந்தவர்கள் ஒருவர் தப்பாமல் உடனே வந்து கூடி இருந்து குள்ள குளிர அனுபவிக்க ஆழ்வார் அழைப்பு விடுக்கின்றார். இப்பொழுது இந்த பக்தி சேனலும் அனைவருக்கும் வரவேற்கின்றது. யாரை தொழ ஆழ்வார் அழைப்பு விடுக்கின்றார் என்றால் திருவுக்கு திருவான மலானலை மேலே இந்த ஊர்வத்தை சற்று அனுபவித்து மேலே தொடர்வோம். ஆழ்வாரின் பாசுரத்தின் பொருளை மேலே அனுபவிப்போம். वेङ्कटपतेर्विष्णोः परां प्रेयसी तद्वक्षस्थलनित्यवासरसिकां तत्क्षान्तिः
विश्वरूपिणी अलमेल मंगा वेदार्थरूपा अलमेल मंगा विश्वजननी पाहि अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा ॐ श्री पद्मावती देव्यै नमः। 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 ॐ श्री विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।